கமருதீன் கிட்ட வந்து பார்வதி வந்து என்ன டீல்ல மட்டும் விட்டுறாதடா அப்படிங்கிற மாரி வந்து கமருதீன் கிட்ட வந்து பார்வதி சொல்ல, அதுக்கு கமருதீனோட ரெஸ்பான்ஸ் நான் எப்படி பாரு உன்ன விடுவேன் அப்படிங்கிற மாரி அவரு சொல்ல, இப்போ அவங்க 2 பேரும் திரும்பவும் சேர்ந்த அந்த ஒரு மொமெண்ட்ட பார்க்க முடிஞ்சுது. இப்போ காலையில வந்து சாண்ட்ரா கூட நடந்த ஒரு சண்டையிலேருந்து இவங்க நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து பேசிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து சொல்றாங்க, "நான் உன்கிட்ட திரும்பவும் பேசுறேன். இவ்ளோ நடந்தும் திரும்ப பேசுறேன் அப்படின்னா பார்த்துக்கோ. தயவு செஞ்சு இதுக்கு மேலே என்ன டீல்ல விட்டுறாத எந்த இடத்துலயும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல பாரு, நான் அந்த மாரி உன்ன இனிமேல் விடமாட்டேன். நான் இன்னைக்கு ஏன் பேசுறேன் அப்படின்னா, நியூ இயர் இல்ல. ஸோ, அதனால எல்லாத்தையும் மறந்துட்டு நான் எப்பயுமே நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் மாரி வந்து எடுப்பேன். எனக்கு நியூ இயர் அப்படின்னாலே கொஞ்சம் எக்ஸைட் ஆயிடுவேன். ஸோ, அதனால நான் கண்டிப்பா இதுக்கு மேல அது மாரி வந்து பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாம, நம்ம இந்த வீட்ல இப்படி சண்டை போட்டுட்டு வெளிய வந்து நான் உன்ன வந்து இப்படி பார்க்கணும்னு நான் நான் நினைக்கல. எனிமிட்டியா வந்து பார்க்க நான் விரும்பல. வெளிய நம்ம மீட் பண்ணும்போது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ, அதனால தான் வந்து நான் பேசிட்டேன்." அப்படிங்கிற மாரி வந்து கமருதீன் வந்து சொல்றாங்க. விஜய் பார்வதி வந்து எனக்கும் வந்து நீ பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்ததுடா. ஆனா, அதையும் மீறி நான் பேசுனேன்னா பார்த்துக்கோ, திரும்பவும் என்ன டீல்ல விட்டுறாத அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் வந்து ஆ எனக்கு புரியுது. நான் உண்மையிலேயே வந்து ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டேன். அது வந்து முட்டாள்தனமா தான் வந்து நான் பண்ணேன். அது நானே வந்து ஒத்துக்கிறேன். பட் ஆனா, இதுக்கு மேல உன்ன டீல்ல நான் விடவே மாட்டேன் பாரு அப்படிங்கிற மாரி வந்து இப்போ வந்து கமருதீன் வந்து பார்வதி கிட்ட சொல்லி, இப்போ அவங்க 2 பேரும் பேக் டூ த ஃபார்ம் அப்படிங்கிற மாரி வந்து நார்மல் ஆயிட்டாங்க. ஸோ, இப்போ மத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கு தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஷாக்கு. என்னடா இவங்க சண்டை போடுறாங்க, சேர்றாங்க அப்படிங்கிற மாரி இருந்தது. பட் ஸ்டில் அவங்க வந்து வெளிய போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மூட்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ, இதுக்கு மேல அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வராம இருந்தா நல்லது. பட் அதுக்கு மேலேயும் சண்டை வந்தா எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டா இதுக்கு மேல ஒரு சண்டை வந்தாலும் பிரிஞ்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.